பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் உங்கள் மத்தியில் இந்த போதகர் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க, அதுக்கு நன்றி. அதே வேளையில் ஐ ஆல்சோ கிவ் தேங்க்ஸ் டு அவர் லார்ட், அண்ட் வித்தவுட் ஹிம் நத்திங் இஸ் பாசிபிள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்மளுடைய அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் சிலுவையை பற்றிய உபதேசம், த மெசேஜ் ஆஃப் த கிராஸ், இதுதான் என்னுடைய தலைப்பு. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்க கேட்டோம். 1 Corinthians chapter 1 verse 18. நம்ம கேட்கலாம், இது அதான் நம்மளுடைய ரெசரக்ஷன் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிஞ்சிச்சே, நம்ம முடிஞ்சிச்சே, ஏன்னா the resurrection Sunday is over already, and then the Good Friday is over already. So why must we all know the message. இந்த செய்தியை தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியல. சிலுவை செய்தியெல்லாம் தெரியும், படங்களை பார்த்துருக்குறோம், the Passion of Christ பார்த்துருக்குறோம். சிலுவை பற்றி நம்மளுக்கெல்லாம் நிறையா தெரிஞ்சிருக்குது. இதை ஏன் நம்ம திருப்பி கேட்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம், நம்ம சிந்திக்கலாம். அதான் முடிஞ்ச காரியம். இனிமேல் மூவ் ஃபார்வர்ட், முன்னுக்கு போவோமே, ஏன் அதே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சில வேளையில் நம்ம சிந்திக்க இருக்கலாம். ஆனால் என் மனதில் ஆண்டவர் இந்த காரியத்தை வைத்ததை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிகாஸ் இந்த சிலுவையில் உள்ள அந்த நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா சிலுவை பற்றிய உபதேசம். ஸோ இதை குறித்து கொஞ்சம் பார்க்கணுன்னு, ஆழமாக பார்க்கணும். ஆண்டவர் மறுபடி ஏன் இந்த சிலுவையை காரியத்தை குறித்து நம்ம உள்ளத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார், சபைகளுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறாரு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிராஸ். Our faith is not just for Christmas. Our faith, நம்ம விசுவாசம் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்லை, அதனாக்கா இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிறு, அதனால் இப்போ ரெசரக்ஷன் சண்டேக்கு மட்டும் கிடையாது, குட் ஃப்ரைடேக்கு மட்டும் கிடையாது. இட்ஸ் த்ரூ அவுட் அவர் லைஃப். ஹல்லேலூயா. இந்த சிலுவையோட பற்றிய உபதேசம்னு சொல்லும்போது மெசேஜ், there is a message. ஓகே, ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு 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 மெசேஜ் இருக்குது. இந்த சிலுவையை பார்க்கும்போது ஒரு செய்தி இருக்குது. இன்றைக்கி நம்மளை கேட்டோம்னாக்கா, நீங்கள் சிலுவையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிலுவையை, ஒரு சின்னத்தை பார்க்கும்போதே அது மனசுக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? ஓகே, when we look at the cross, what does that impress in our heart? நம்ம உள்ளத்தில் அது என்னத்தை காட்டுது? சிலுவையை பார்த்தா நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒரு சிலுவை, ஒரு இடத்துல ஒரு சபைக்கு அப்படியே ரோட்டில் போகிறோம், திடீர்னு ஒரு சிலுவை பார்க்குறோம். ஒரு சிலுவை, இது ஒரு சர்ச், கரெக்டாக இல்லையா? இது ஒரு சபை. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வீடு பக்கத்தில் அப்படியே போகிறோம், திடீர்னு கதவுல ஒரு சிலுவை பார்க்குறோம், இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஸோ ஒரு சிலருக்கு மற்றவங்களுக்கு சிலுவையை பார்க்கும்போது என்ன தோண்டும்? உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு சிலுவையை பார்க்கும்போது அது என்னத்தை காட்டுகிறது? வாட் டஸ் தட் ஸ்பீக் டு மீ? ஓ, இது ஒரு சபை, ஒரு கிறிஸ்தவ சபை. ஓகே, சபை, எஸ், அதுதான் தேவனுடைய செய்தியா? இந்த சிலுவை என்று சொல்கிறது, த கிராஸ், இஸ் தட் த மெசேஜ்? அங்கே ஒரு சிலுவை இருந்தால் இது சபை, அதுதான் செய்தியா? இஸ் தட் த மெசேஜ்? அதான் நான் கேட்க வரேன் இன்னைக்கு. ஓகேங்களா? சில பேருக்கு ஒரு சிலுவனாக்கா சபை, ஓ சிலுவனா இவங்க கிறிஸ்தவங்களோட வீடு, விசுவாசி. இஸ் தட் த மெசேஜ் வாட் த பைபிள் டீச்சர்ஸ் அஸ்? அதுதான் செய்தியா? ஓகே, நல்லது. அது சிலுவைப்பட்டால் தெரியும், இது விசுவாசிகள் கூடுகிற இடம். ஒரு சிலுவைப்பட்டால் அவங்களாம் கிறிஸ்தவர்கள், சபைக்கு போகிறவங்க, இயேசுவை நம்புகிறவங்கன்னு சொல்லணும். அதுதான் செய்தியா? இஸ் தட் த மெசேஜ்? வாட் இஸ் த ரியல் மெசேஜ் ஆஃப் த கிராஸ்? அதுதான் கொஞ்ச நேரம் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இது வரைக்கும் நம்ம பார்த்தோமே, கடந்த ஒரு மாதமாக நம்ம சிலுவையை குறித்து தான் நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர், நம்ம ஆவியானவர் நம்ம மத்தியில் உள்ளத்தில் ஏதாவது காரியம் நிச்சயமாக அவரே தோண்டுவார், உள்ளத்தில் பேசுவார். ஹல்லேலூயா. ஐ பிலீவ் தட். டு யூ பிலீவ் தட்? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோமா? நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். we all have to believe. அப்படி விசுவாசிக்காமல் இருந்தால் not going to be any benefit to us. விசுவாசித்தால் தான் தேவனோட மகிமையை நம்ம பார்க்க முடியும். If we believe, then we see the glory of God, the power of God in our life. தேவனை நம்ம விசுவாசித்தால் தான் அவரோட வல்லமையை நம்ம உள்ளத்தில் பார்க்க முடியும், சரிங்களா? சிலுவையை பற்றி மெசேஜ் கேட்கறதுனாலையோ, இப்போ நம்ம பேசுகிறோம் சிலுவையை குறித்து, அந்த மெசேஜை கேட்டுட்டு போகிறதுனாலையோ, இல்லை அழகாக நம்ம சிலுவையை குறித்து அழகாக இன்னைக்கு எல்லா பாடல்களும் அந்த சிலுவையை குறித்து தான் வந்துச்சு.
நான் ஒன்றும் அவங்கக்கிட்ட சொல்லலை, அந்த டீம் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அழகாக எல்லாம் சிலுவையை குறித்தியே வந்துட்டு இருந்துச்சு. and I was so happy about it. Hallelujah. It's God's spirit and doing great things in our midst. Okay, ஸோ விசுவாசத்தோடு நம்ம கேட்போம், ஆண்டவர் நம்ம உள்ளத்தை தொடுவார். Hallelujah. It's only the spirit of God can touch and change and speak to us today, this morning. வாங்க நம்ம ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில் இந்த நேரத்தை உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். அப்பா, உங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ரஜாவே. சிலுவை குறித்து, சிலுவின் செய்தியை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்பா, நீங்கள் கடந்து செல்லும்போது 2000 வருடத்துக்கு முன்பதாக நாங்கள் அங்கே இல்லை. எங்களுக்கு தெரியாது, என்ன உண்மையிலேயே நடந்து தெரியாது. எங்கள் யாருக்குமே தெரியாது. பைபிளில் எழுதப்பட்டதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். we believe and we accept it, Lord, that all this happened. But you are the person, Lord, who went through that. இந்த காரியத்தில், இந்த சிலுவை காரியத்தில் நீங்கள் தான் ஆண்டவரே அதை கடந்து சொன்னீங்க. ஏசப்பா, நீங்கள் தான் கடந்து சொன்னீங்க. சிலுவையை சுமந்தவங்க நீங்கள், பாடுபட்டவங்க நீங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, என்ன நடந்தது உங்களுக்கு தான் தெரியும். பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். இதாவே உங்களுக்கு தான் தெரியும். You are the perfect person who knows 100% everything, exactly what happened on that day on the cross. We have heard about it, we have read about it, and we believe in faith, Lord. But today, Lord, as we are here to hear your voice, we pray that you will speak, not me, Lord. We pray that your Holy Spirit will speak, because you were there on that spot, on that day in Calvary, Lord. You are the person who knows everything, Lord, perfectly. So, Lord, I humbly surrender myself to you, my lips to you. Speak, Lord, speak to us, speak to me. In Jesus' name we pray. Amen. Praise God. இன்னைக்கு the message of the cross அங்கே பார்த்தோம்னாக்கா 2 காரியம் முக்கியமாக சொல்லப்படுகிறது. கொஞ்சம் the slide, please. Okay. 2 காரியம் வந்து அங்கே நம்ம பார்க்கலாம். The message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved, it is the power of God. ஒன்று வந்து அங்கே அந்த வசனம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. தட் இஸ் நம்பர் 1. 2 பேருக்கு அந்த சத்தியம் சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து கெட்டு போகிறவர்களுக்கு அது என்னவா இருக்குது? என்னவா இருக்குது சொல்லுங்க? என்னவா இருக்குது? பைத்தியமாக இருக்குது. கெட்டு போகிறவங்கன்னு தமிழில் அழகாக போட்டிருக்குது. இங்கிலீஷில் எப்படி தெரியுமா போடப்பட்டிருக்குது? யூனோ, for the message of the cross is foolishness to those who are perishing. பெரிஷிங்னாக்கா அப்படியே கெட்டு போதா, அது கெட்டு போகிறது தான். ஒரு 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 சைவர் நீங்கள் வாங்குறீங்க, மார்க்கெட்டில் போய் ஒரு மீன் வாங்குறீங்க, கெட்டு போயிடுது. ஓகேயா? பெரிஷ் பண்ணுது, அப்படியே பெரிஷபிள் திங்ஸ் பெரிஷ் பண்ணுது. இன்னொரு வேர்டு எப்படி சொல்லுதுன்னா அழிந்து போகிறது. பெரிஷ் இஸ் சீம் லைக் இட்ஸ் நோ மோர் ஆஃப் யூஸ். தூக்கி தான் போடணும், கெட்டு போகுது. ஓகேயா? ஸோ கெட்டு போகிறவங்களுக்கு அப்புறம் அந்த அது வந்து பைத்தியமாக இருக்கிறது. ஃபார் தோஸ் ஹூ ஆர் பெரிஷிங், அழிந்து போகிறவர்களுக்கு அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஸோ சிலுவையில் வந்து 2 ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு ஜனம் வந்து அது சிலுவையை பார்த்தா அது ஏதோ ஒரு சிலுவை இருக்குது, யூனோ, பரிகாசம் பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். ஆனால் பட் டு தோஸ் ஹூ ஆர் பீங் சேவ்ட், இட் இஸ் த பவர் ஆஃப் காட். ஓகே, தென் இட் சேஸ், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? யாருக்கு? நமக்கோ. எஸ், ஃபார் அஸ். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லாமே, நமக்கு அது வந்து என்னது? தேவ பலனா இருக்குது. That is praise God. That is what. So அங்க பாத்தீங்கன்னா one side is foolishness, one side is power of God. So அந்த power of God தேவ வல்லமையா இருக்குது. யாருக்குனாக்கா உங்களுக்கு எனக்கு தான். ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம நம்புகிறோம். ஆண்டவர் சிலுவைன்னு சொன்னா வெறும் அந்த உடன் கிராஸ் இல்லை, தெரியுங்களா? மெட்டல் கிராஸ் இருக்குது, பிரான்ஸில் இருக்குது, சில இடத்துல கோல்டில் நம்ம போட்டிருக்கோம், நம்ம நெக்லஸில் போட்டிருக்கிறோம், கோல்டெல்லாம் போட்டிருக்கிறோம்ல, அதை சொல்லலை. ஓகே, வாட் ஜீசஸ் டிட் ஆன் த கிராஸ், இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த காரியம் உலகத்தில் உள்ளவங்களுக்கு அது புரியாமல் இருக்குது, புரிந்து கொள்ள முடியாமல் இருக்குது. ஆனால் நமக்கு சிலுவையில் ஆண்டவர் செய்தது அது நன்மையான காரியம். ஹல்லேலூயா. உலகத்தில் என்னப்பா, ஆண்டவர் வந்தாரா, சிலுவையில் அடிக்கப்பட்டாரா, அங்கே தொங்குறாரா, என்ன அது ஆண்டவர் வந்து இப்படியெல்லாம் வந்து செஞ்சுட்டு போகிறாரு? they cannot understand it. But for us it is life and death. இயேசு செஞ்சது நம்மளுக்கு மரணமும் ஜீவனமாக இருக்கு. லைஃப் அண்ட் டெத் ஃபார் us. இயேசு சிலுவையில் அடிக்கப்படாவிட்டால்
நமக்கு ஜீவன் கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது. Just imagine that we are all going to die here and gone here and forever is gone. முடிஞ்சது. ஆனா இயேசு செஞ்சதுனால நமக்கு ஜீவன் கிடைக்குது. ஹல்லேலூயா. such a beautiful thing. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். all right, நம்ம பார்க்கலாம். why ஒரு கேள்வி வருது. ஏன் இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த கெட்டு போறவங்கன்னு சொல்றாங்களே, those who are perishing, ஏன் அது அவங்க புரியாம இருக்கிறாங்க? why they cannot accept? ஏன் ஜனங்க இயேசு ஒரு தேவன் சிலுவையில் அடிக்கப்படுவாரா? ஏன்னா அங்க உள்ள அந்த சோல்ஜர்ஸ் ஆல்சோ டெல்லிங், அந்த பீப்புள் அந்த இடத்துல அந்த சிலுவையில் அடிக்கப்படும் போது கீழே இருந்துக்கிட்டு ஆண்டவருடைய குமாரன் இறங்கிவாங்க. and he didn't come down. he could have come down. இயேசு வந்திருக்கலாம், ஆனா வரல. they cannot understand. அப்ப கடவுள்னு சொல்றாரு, இவர் ஏன் இப்ப சொல்றாரு, இப்ப இறங்கி வரலாமே, அவரும் ஆண்டு அடிச்சிருக்காங்க, சாக இருக்கிறாரு, இறங்கி வரலாமே. they cannot understand it. அவங்களால புரிய முடியல. why did Jesus not come down from there? வேதத்தை வாசித்தோம்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் சொல்லி இருந்தாருன்னா தேவ தூதர்கள் இறங்கி இருப்பார்கள் அந்த இடத்துல. God had destroyed everyone there, but that is not the purpose Jesus came. அதுக்காக வரல, மரிக்கவே வந்தாரு நம்மளுக்காக. ஹல்லேலூயா. நம்மளுக்காக மரிக்க, he has to die, he has to shed his blood. ரத்தம் சிந்தி தான் ஆக வேண்டும். he came for that and he was there till the end. he fulfilled the purpose, the plan of the Father. பிதாவின் திட்டத்தை அப்படியே நிறைவேற்றினார் உங்களுக்கு எனக்குமாக. ஹல்லேலூயா. இவங்க சொல்றாங்களா, ஐயோ சொல்லிட்டாங்களே, நான் கடவுள் பா, நான் தேவன், நான் காட்டுறேன் அப்படின்னு இறங்கி வந்திருந்தா what would happen to us? இன்னைக்கு ரட்சிப்பு கிடையாதுங்க, பாவ மன்னிப்பு கிடையாது. சொல்லட்டும். என்ன சொன்னாரு? forgive them for they know not what they are doing. மன்னிங்க ஆண்டவரே, அவங்க என்ன செய்றாங்க அவங்களுக்கு தெரியல. தொங்கிக்கிட்டு சொல்றாரு. ஹல்லேலூயா. what a powerful God. ஹல்லேலூயா. it is not his weakness. அவரோட பலவீனம் கிடையாது. இயேசு அங்க தொங்கிக்கிட்டு இருந்தது அவரோட பலவீனம் கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் அழிஞ்சிருப்பாங்க. the soldiers, everything will be gone. அது அவரோட பலவீனம் கிடையாது. it's a power of God. because உங்களுக்காக எனக்காக he has to be there. அங்க தொங்க வேண்டும், அங்க மரிக்க வேண்டும், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. that is the plan of God. and ஆண்டவர் அழகாக செய்து முடித்தார். no one can stop that. praise God. ஏன் தெரியுங்களா? the world cannot, they think it is foolishness. அது ஒரு புரியாத ஒரு காரியம். ஏன்னாக்கா 1 கொரிந்தியர் 1:21 வாசிக்க கேட்போம். 1 Corinthians 1:21. வேதவசனம் வாசித்தோம்ல அந்த அர்த்தம். the world through its wisdom did not know God. எடுத்துட்டீங்களா? 1 Corinthians 1 Corinthians chapter 1 verse 21. ஓகே. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பாருங்க, you see why? ஏன் தெரியுங்களா? அதெல்லாம் பைத்தியமா தெரியுது. ஆண்டவர் சிலுவையில் மரிக்கிறது உலகத்துக்கு பைத்தியமா தெரியுது. எனக்கு கடவுளா மரிப்பாரு அப்படி, அது ஆண்டவர் தான் சொன்னா இந்த உலகமே இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களே. ஏன் உலகம் ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்குது? ஏன்னா அது பைத்தியமா இருக்குது, முடியாது. ஆண்டவர்னா அப்படி இருக்க மாட்டாரு, அவர் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு. ஆனா அவர் தேவன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? பிகாஸ் இந்த வசனம், the world through the world's wisdom did not know God. இந்த உலகத்தில் உள்ள wisdom, the worldly wisdom people of God, இந்த உலகத்தில் உள்ள ஞானம், புத்தகத்தில் எவ்வளோ படிக்கலாம், யூனிவர்சிட்டியில் போய் படிக்கலாம், எத்தனையோ நம்ம டிகிரிஸ், எத்தனையோ மாஸ்டர்ஸ், எத்தனையோ டாக்டரேட் எல்லாம் வச்சிருக்கலாம். அந்த ஹேட் நாலேஜ் cannot bring us to God. சரிங்களா? ஆண்டவர்கிட்ட கொண்டு வர முடியாது. ஆண்டவர் நிறைய படிச்சுப்பா நீ தெரிஞ்சுக்கன்னு சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை நிறைய படிச்சு நீ தெரிஞ்சுக்க இல்லை. ஜஸ்ட் சிம்பிள். ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு just come to him, Lord speak to me, show me. It's simple, isn't it? Hallelujah. We want to know God, it's very simple. இன்னொன்று நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் சொல்றாரு, I did not choose you, but ஆண்டவர் என்ன சொல்றாரு? You did not choose me, I chose you. Hallelujah. ஆண்டவர் தேடுறது கூட நம்ம தேடி போக வேண்டியதில்லை, அவரே நம்மளை தேடி வந்திருக்காரு, இயேசு கிறிஸ்து. Praise God. எவ்வளோ சொல்லுங்க, உலகம் ஆண்டவரை தேடி போயிட்டு இருக்கிறாங்க.
இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க, பணம் செலவு பண்ணி கடன் வாங்கி காசு போட்டு பணம் செலவு பண்ணி ஆண்டவரை தேடுறாங்க. ஆண்டவர் அங்கே இருக்காரு, ஆண்டவர் இங்கே இருக்காரு, ஆண்டவர் அங்கே இருக்காரு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வந்தார். அவரை தேடி இப்போ அவர் உள்ளுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, இங்கே தான் இருக்கிறார். அதில் ஆண்டவருக்கு ஒரு பலத்தை கரவம் தட்டி அந்த மகிமை செலுத்துவோம். இட்ஸ் a wonderful God. He is there. He came for us, people of God. So I cannot tell you. இன்னைக்கு நான் சொல்ல முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஐயோ ஆண்டவர் தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஆண்டவர் நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. உட்கார்ந்த இடத்துலயே இப்போ உட்கார்ந்த இடத்துல ஆண்டவரே உள்ளத்துல வாங்கினா வந்துடுவார். ஹல்லேலூயா. That's all we need to call upon God. And the people in the world, they are searching the scripture, searching here and there. அந்த நாலேஜ் படிப்பு பெரிய பெரிய புக்கு வாங்கி படிக்க வேணாம்னு சொல்லல, எல்லாம் படிச்சுக்குங்க. கெட் த நாலேஜ், தட்ஸ் நாட் ராங். சில பேர் என்ன படிக்க வேணாம்னு சொல்கிறான். இல்லை இல்லை இல்லை, நல்லா படிங்க, எது வேணாலும் படிங்க. ஆனால் பைபிளை அதுக்கு மேலே படிக்கணும். ஹல்லேலூயா. சரி, சில வேலை நம்ம எல்லா புக்கும் படிப்போம், பைபிளை தவிர எல்லாத்தையும் படிச்சிடுவோம். சரியா? அப்படி இருக்கக்கூடாது. பைபிளையும் படிக்கணும், அது நல்லா முழுசாக படிக்கணும். ஓகேயா? ஸோ that is that. So the people in the world seeking God with the wisdom. முடியாதுப்பா, இப்படி கடவுளாக இருந்தால் இந்த சிலுவையில் அப்படி என்ன மறிக்கணுமா? ஹேட் நாலேஜ்னால் முடியாதியா? ஃபிசிக்ஸை வச்சு, கெமிஸ்ட்ரியை வச்சு, இது ஆஸ்ட்ரோனமியை வச்சு, ஸ்கோப்பை வச்சு, வானத்தை பார்த்து, சூரியனை பார்த்து, சந்திரத்தை பார்த்து ஆண்டவரை தேடணும்னா கிடைக்க மாட்டார். ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறார். ஸோ க்ளோஸ். சரியா? கல்குலேஷன்லாம் பண்ணி ஆண்டவரை தேட முடியாது. இட்ஸ் ஸோ சிம்பிள். காட் இஸ் ஸ்பிரிட். தேவன் ஆவியாக இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்கிற நம்மோட இருக்கிறாரு. வாங்க ஆண்டவரே, உள்ளத்தை திறந்து கொடுக்குறேன்னா வந்துடுவார். ரெவலேஷன்ஸ் சாப்டர் 3 verse 20. இதோ வாசப்படையில் இருந்து கதவை தட்டுகிறேன், யார் வந்து சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறான் உள்ளுக்கு வரேன்றாரு. ஹல்லேலூயா. ஸோ குட் காட். ஹல்லேலூயா. அதான் நம்ம தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 Corinthians 1:22 என்ன செய்கிறாங்கன்னா, இந்த யூதர்கள் ஜூஸ் டிமாண்ட் மிரக்கிள் சைன். இந்த யூதர்கள் வந்து அந்த அற்புத அடையாளம் பார்த்தா தான் நான் ஆண்டவர் நம்புவேன். அற்புத அடையாளம் பார்க்கலன்னா அது முடியாது. ஆண்டவர்னா அற்புத அடையாளம் செய்யணும். நீங்கள் அற்புதம் செய்யுங்க, நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம். அந்த மாதிரி சொல்லும் போது ஆண்டவர் இவர் டசன்ட் டூ தட், செய்ய மாட்டார். காட்டுறதுக்காக, ஷோ பண்ணுறதுக்கு. நம்ம நினைக்கிறா காட்டுப்பா, உனக்கு பவர் இருக்கா, பாரு நான் காட்டுறேன் அப்படின்னு. ஆண்டவர் அப்படி கிடையாது. இஸ் நாட் மேன், இஸ் காட். ஹல்லேலூயா. சொல்கிறாங்க ஆண்டவர் அற்புதம் செய்ய நம்புறேன். ஆண்டவர் செய்யணும்னா செஞ்சுருக்கலாம், டப்புனி செய்யலாம். அந்த மாதிரி கேட்கறதுனாலே ஆண்டவர் செய்ய மாட்டார். சரியா? இன்னைக்கு யாராவது நம்ம மத்தியில் எங்கே உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி நல்லா போனால் தான் உங்களை நம்புவோங்கிறதுனா வியாதி அந்த நல்லா போகுதுங்க. எப்படி நல்லா போவோம்? சந்தேகத்தோடு கேட்குறோம். விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமையை காணணும்னு பைபிள் இருக்கு. அதான் விசுவாசம். அது விசுவாசம் கிடையாது. தட் இஸ் நாட் ஃபேத். ஆண்டவரே சரி, நான் எனக்கு இது வரைக்கும் உங்களை தெரியாது, ஏதோ சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு அவங்க சொன்னாங்க வந்தால் சுகம் கிடைக்கணும், நீங்கள் சுகம் கொடுத்தா நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னாக்கா சுகத்தை எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவரே நான் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு வியாதியாக இருக்கு ஆண்டவரே, நீங்கள் என்னை தொடுங்க சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. What a beautiful thing, isn't it? What a beautiful thing. The Jews demand miracle signs. இந்த கிரேக்கர் என்ன செய்வாங்கன்னா, they look for wisdom. மனித ஞானத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது எங்கேயும் கொண்டு போகாது. தெரிஞ்சுக்கலாம், எங்கேயும் கொண்டு போகாது. ஆண்டவர்கிட்ட கொண்டு போகாது. ஓகேயா? praise God. So I just want to ஸோ இந்த உலகத்தில் இந்த மக்கள் வந்து தேவனை தேட இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம், நம்ம என்ன தெரியுமா பிரசங்கிக்கிறோம். அந்த verse 1 Corinthians 1:23 வச்சுருக்கீங்களா பக்கத்தில்? சத்தமாக வாசிச்சிருங்க. 1 Corinthians 1:23. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். பாருங்க, நம்ம யாரு? நம்ம விசுவாசி, ரைட்? காட்ஸ் பீப்பிள், ரைட்? ஆனால் நம்ம என்ன போய் சொல்கிறோம்? எல்லாத்துக்கிட்டையும் என்ன போய் சொல்கிறோம்? ஓகே, என்ன சொல்கிறோம்னாக்கா, பட் we preach Christ crucified. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், அதானே சொல்கிறோம். ரைட் தானே? தப்பு இல்லைங்க, பயப்படாதீங்க. அதுதான் நம்ம சொல்லணும். That's what we have to preach. உலகம் என்ன சொல்லுதோ சொல்லலையோ, இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நம்புறாங்களோ நம்மளையோ நம்ம சொல்ல வேண்டியது. பிகாஸ் தட் இஸ் த ட்ரூத். அதுதான் உண்மை. பாருங்க, நம்ம என்ன சொல்கிறோம்? பட் we preach Christ crucified, a stumbling block to the Jews.
யூதர்களுக்கு அது ஒரு இடரலாக இருக்கிறது. இது முடியாது, இது சாத்தியம் இல்லை, முடியாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? கிறிஸ்துவ எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆனா அவங்களுக்கு அது ஒரு இடரலா சம்பிளிங் பிளாக்கா இருக்குது. ஆனா இந்த ஜென்டைல்ஸ் அந்நியர்களுக்கு எப்படி இருக்குன்னா, பைத்தியமா இருக்காங்க, பைத்தியக்காரங்கப்பா. சிலுவையில் அடிக்கப்பட்டாராம், இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரா, பைத்தியக்காரங்க. பட் we preach Christ crucified. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். யார் என்ன சொல்றாங்க சொல்லலையோ, இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் சொன்னேன், நம்ம பார்த்தோம் ஆரம்பத்தில், நம்ம பார்த்தோம் 2 பாகம் இருக்குல்ல, 2 பாகம். இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டது ஒன்று உலகத்தில் உள்ளவங்க பைத்தியம்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், அந்த சிலுவையில் ஆண்டவர் செய்த காரியம் தேவ வல்லமையாக, தேவ பலனாக இருக்கு. ரைட்டா இல்லையா? இப்போ ஒரு சம்பவத்தை பார்ப்போம். சிலுவையில் எத்தனை பேர் அடிக்கப்பட்டாங்க? சிலுவையில் சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கீங்களா? சின்ன பிள்ளை சண்டே ஸ்கூல் இருக்கீங்களா? சொல்லுங்க. how many people were crucified on the cross? ஒரு சைல்டு பேசுங்க, ஒரு சைல்டோட குரல் கேட்கணும். how many, who is the one who please stand up? எத்தனை பேரு? எத்தனை பேரா? சில்ட்ரன் சண்டே ஸ்கூல் 3 பேரு. ஓகே ஓகே, சரி, பிரைஸ் காட். சரி, பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஸோ 3% was crucified on the cross. ஸோ சென்டரில் யாரு crucify பண்ணியிருந்தாங்க? யாரு? சந்தேகமா இருக்கு. இப்போ சென்டரில் தான் ஜீசஸை crucify பண்ணாங்க. சரியா? சரி, இப்போ 2 பக்கம் 2 ராபர்ஸ், 2 குற்றவாளிகள், 2 பக்கம் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்காங்க. ரைட்டில் லெஃப்டில் அடிக்கப்பட்டிருந்தாங்க. நம்ம பார்த்த பாருங்க, ஒருத்தவங்களுக்கு பைத்தியமா இருக்கு, ஒருத்தவங்களுக்கு தேவ பலனா இருக்குது. ஸோ இட்ஸ் a very example they showed that ஒரு பக்கம் அவர் என்ன சொல்றாரு, ஒன் சைடு, ஒரு பக்கம் உள்ள குற்றவாளி என்ன சொல்றாரு. இதை நீங்க புத்தகம் லூக்கா 23வது அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா 23 வச்சுக்கோங்க. 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் முதல்ல ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஒரு குற்றவாளி, 2 பேர் குற்றவாளிங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவா இருந்தா என்னது, what you say, save yourself and us, உங்களை காப்பாத்திக்கங்க, எங்களையும் காப்பாத்திருங்க. நீங்க கிறிஸ்துவா இருந்தா, ஒரு क्वेश्चन மார்க், கிறிஸ்துவா இருந்தா, so is not sure that he is a Christ. நீங்க கிறிஸ்துவ, நீங்க கீழே உள்ளவங்க சொல்ற மாதிரியே தான் சொல்றாங்க, பரிகாசம் பண்றாங்களா, அந்த மாதிரி தான். நீங்க கிறிஸ்துவா இருந்தா என்னது, உங்களை காப்பாத்திங்க, எங்களையும் காப்பாத்தி, எல்லாம் கீழே அழகா இறங்கி போயிருவோம், நல்லா இறங்கி போயிருவோம். நீங்க கிறிஸ்துவா இருந்தா இதை செஞ்சிருங்களேன். பரிகாசம். உலகத்தில் உள்ளவங்க அப்படித்தான், கிறிஸ்துவா இருந்தா, அவர் ஆண்டவராக இருந்தா இறங்கியிருப்பாரு சிலுவையில் இருந்து. ரைட்டா? பாருங்க, ஒரு ரோபர், ஒரு குற்றவாளி, அவருடைய எண்ணம், அவருடைய பார்வை இந்த உலகத்தில் உள்ள பார்வை. இட்ஸ் ஓன்லி சிலுவையை அவர் எப்படி பார்க்குறாரு, இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார், அவர் எப்படி பார்க்குறாரு, அவர் என்ன சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவா இருந்தா உங்களையும் காப்பாத்திங்க, எங்களையும் காப்பாத்திருங்க. நான் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு பாருங்க, திஸ் இஸ் விசுவாசிகளை எடுத்துக்கலாம். we can take this the other குற்றவாளி, இன்னொரு குற்றவாளி தான், அவரும் குற்றவாளி தான். ஓகே, யாரும் நீதிமான் யாரும் இருக்கீங்களா? நம்ம யாரும் இருக்கிறோமா? என்னையும் சேர்த்துக்கிறேன், நான் அவர் நீதிமன். ஐம் a sinner saved by grace. கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி நான். சரியா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர். ஓகே, ஒரு பாவி எஸ் நான். ஓகே, நம்மலாம் பாவம் செஞ்சுருக்கிறோம். ஓகே, அதனால் இந்த பக்கம் உள்ளவனும் பாவி தான், அவரும் குற்றவாளி தான். ஆனால் அந்த குற்றவாளி என்ன சொல்கிறாரு பாருங்க, அந்த சிலுவையை எப்படி பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, அது தொடர்ந்து வாசிப்போம். அது 40வது வசனம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட
பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Praise God, hallelujah. பாருங்க, ஒரு பக்கம் வந்து நம்ம பேசுற ரெண்டு கூட்டம் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து புலிஷ்னஸ் பார்க்குறாங்க, கெட்டு போகிறவர்களுக்கு அதை வந்து அவங்களுக்கு வந்து அது ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ஒரு குற்றவாளியாக அப்படி பார்க்குறாரு, இன்னொரு குற்றவாளி தான். ஆனால் அவருக்கு கடைசி நிமிஷத்தில் அவர் உயிரும் போகுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, தி அதர் கிரிமினல் ரிபியூக்ட் ஹிம், டு நாட் ஃபியர், don't you fear God, he said, since you are under the same sentence. Okay, we are being punished justly, for we are getting what our deeds desire, but this man has done nothing wrong. நம்ம இங்கே தொங்குறது நம்ம செஞ்ச குற்றத்துக்கு நம்ம தொங்குறோம் இங்கே. ஆனால் அவர் எந்த குற்றமும் செய்யலை, ஆனால் அவர் வந்து அநீதியாக அங்கே வச்சிருக்கிறாங்க. we are deserving, but he don't deserve it to be there. சரிங்களா? ஸோ அப்போ அவர் வந்து he understood who Jesus was. இயேசு யாருன்னு அந்த சிலுவையில் கூட, இயேசு அங்கே தொங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த சிலுவை யாருன்னு அவர் இயேசுவை குறித்து அறிந்து கொண்டதை பார்க்குறோம். அப்புறம் என்ன ஒரு அருமையான காரியம் செய்கிறாருங்களா, he realized, அவரும் ஒரு குற்றவாளி தான், பட் he at that moment, அந்த நேரத்தில் he said to Jesus, he knows that he is the living God. அவர் ஜீவனோட தேவன் அறிந்ததுனால தான் என்ன நம்ம சொல்கிறாரு. then he said, இந்த 42வது வசனம் பார்த்தீங்கன்னா, Jesus, remember me when you come into your kingdom. ராஜ்யத்துக்கு வரும்போதே என்னை நினைக்குறீங்க ஆண்டவரே, just remember me, just remember me. hallelujah. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் திங்க க்ராஸில் நடக்குதுங்க. the two people I said, one is the foolishness, சொல்கிறாங்க, those who are perishing and those who are being saved, is the power of God. ரெண்டு இதுவும் இந்த சிலுவையிலேயே, அந்த 3 சிலுவையில் நடுவில் இயேசு, ரெண்டு பக்கத்தில் you can see this thing happening. hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை நினைவுக்கூறுங்க ஆண்டவர். என்னன்னு இயேசு என்ன சொன்னார் அந்த நிமிடத்திலேயே ஆண்டவர் சொன்னார், Jesus answered him, I tell you the truth, உண்மையாக நான் சொல்கிறேன், today you will be with me in paradise. இன்று என்னோட நீ எங்கே பரதீஸ், என்னோட in heaven, in the paradise you will be with me. when? is it tomorrow? நாளைக்குன்னு சொன்னாரா? நாளைக்குப்பா, நான் உயிர் தெழுந்துடுறேன், 3 நாள் சென்ற பிறகு தான் இயேசு மரிக்க போறாரு. because he is a living God. you can see that word, அந்த வசனத்திலே நமக்கு தெரியும். what he said, today you will be with me in paradise. Jesus knows after this where he will be. இன்னைக்கு அங்கே இருப்பப்பா, no need to wait for the third day. 3வது நாளைக்கு காத்திருக்க வேண்டாம், கல்லறை திறக்கப்பட வேண்டாம், ஆண்டவர் அங்கே தான் இருக்கிறாரு. இன்னைக்கே என்னோட அங்கே இருப்பேன்னு சொல்கிறேன். ஹalleluya. எவ்வளோ பெரிய தேவன். ஹalleluya. இது ஆண்டவர் என்று, இயேசு ஆண்டவர் என்று அது வந்து இங்கே நிறைவேறுகிறது. hallelujah. He himself said that he is God. It doesn't say that after resurrection, but even on the cross he said, today you will be with me in paradise. இன்னைக்கு அந்த சிலுவையானது, the cross, just give me a few minutes, then we will want to pray, right? okay, praise God. எங்க கம்பெனியில் என்ன செய்வாங்கன்னா, ஜப்பனீஸ் கம்பெனி, இந்த வேலை செய்யும்போது கொஞ்சம் சொன்னால் தான் அப்படியே கலக்கலப்பாக இருப்பீங்களே, அதுக்கு தான். சரிங்களா? என்னென்னா நல்லா போர் அடிச்சிடும், இடுப்பு வலிக்கும், எல்லாம் வலிக்கும். ஸோ இப்போ என்னென்னா கம்பெனியில் வந்து சம்டைம்ஸாக இந்த ஆஃப்டர்நூன் அந்த டைமில் வந்து கொஞ்சம் நேரம் எல்லோரும் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் செய்வோம். கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு எழுந்துச்சுன்னா கொஞ்சம் எல்லாம் சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. ஜப்பனீஸ் கம்பெனி தே லைக் தட்ல. காலையிலேயே ஒரு எக்ஸசைஸ் செய்யணும், இப்போ அது ஒரு டைம் ஆஃப்டர்நூன்னா ஒரு எக்ஸசைஸ் என்ன, சாப்பிட்டு வந்த பிறகு எல்லாம் சேருவாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி டைமு. ஓகே, நீங்களாம் அப்படி இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, சில பேருக்கு வந்து ஏன்னா பைத்தியமாக தெரியுதுன்னா, அவங்களுக்கு இந்த சிலுவையின் உபதேசம் வந்து பைத்தியமாக இருக்குது. என்னன்னாக்கா அவர் என்ன தம்பி சொல்கிறாங்க, லூக்கா 23வது 35வது வசனம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுது, he saved others, let him save himself if he is the Christ of God. ஓகே, அது வந்து ஒரு ஃபுல்லிஷ்னஸ், ஒரு பைத்தியமான ஒரு காரியம் ஒரு சிலருக்கு. சிலுவை அவர் என்ன சொல்கிறாங்க, அவர் மற்றவங்களை ரட்சித்தார், மற்றவங்களை காப்பாற்றினார்ல, அவரை காப்பாற்றிக்க முடியாதா சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் ஃபுல்லிஷ்னஸ். இல்லை இப்போ அங்கே செல்றவங்க மார்க் 15:29, மார்க் 15:29 எழுதி வச்சுக்கோங்க, வாசிக்க வேண்டாம். those who passed by heard insult at him, shaking their heads and saying, அந்த பக்கத்தில் போகும்போது சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு, இப்படி பார்க்கும்போது அதை தலையாட்டிக்கிட்டு என்ன அப்படின்னா என்ன நீங்கள் நினச்சி பாருங்க. ஓகே, பார்த்துட்டு ஓ இவர் முந்தியெல்லாம் ப்ரீச் பண்ணுவார், அது இது சொல்லுவார், இப்போ மாட்டிக்கிட்டாரா சரிங்களா? அந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். சில நேரத்தில் இவர் என்ன ஒரு குதிச்சுக்கிட்டு இருந்தார், இப்போ இப்படி அடங்கி போய் உட்காந்துருக்காரு. இப்படி செஞ்சுட்டு போனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? பாராட்டும்.
வேண்டும். குதிச்சாரு அப்படின்னு. ஏன்னா வி கேன் திங்க் இன் வேரியஸ் வேஸா. ஸோ இப்போ இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு, அற்புத அடையாளம் செஞ்சார். இப்போ போகிறவங்க பார்த்துட்டு தட்ஸ் வாட் இட் சேஸ், ஷேக்கிங் தியர் ஹெட்ஸ். மார்க் 15:29 படிச்சேன். those who passed by hurled insult at him, shaking their heads and saying, so you are going to destroy the temple and build it in 3 days. ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கும்போது அந்த நாள் என்ன செஞ்சாரு, ஆலயத்தை ஏன்னா 3 நாளில் அந்த ஆலயத்தை 3 நாள் அவர் சொன்னார். ஆஃப்டர் 3 days 3 நாளில் கட்டுவேன்னு சொன்னார் டெம்பிள். அவர் சொன்னது இந்த டெம்பிள் அவரோட சரீரம், அவரோட பாடி, அந்த பாடியை தான் சொன்னார் டெம்பிள். இது இசி குட் ஃப்ரைடேல மரித்தார்ல 3 நாள் தான் ரோஸ் அகெயின் உயிரோட எழும்பினார். அந்த ஆலயத்தை சொன்னார் 3 நாளில். ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி வச்சிருக்கிறாங்களே, இத்தனை வருஷம் எடுத்துச்சே, இதை உடச்சிட்டு 3 நாளில் கட்டிடுவாராமே. இல்லைங்களா, தலையாட்டிக்கிட்டு போகிறாங்க. சொன்னாங்க come down from the cross and save yourself. பாருங்க எவ்வளோ ஒரு. so for many it is a foolishness. okay, it is foolishness. next video yeah, next poster. okay, பயந்துராதீங்க. இன்ட்ரடக்ஷன் நான் இப்போ தான் நான் செய்தியை ஆரம்பிக்கிறேன். சில பேர் பயந்துருப்பாங்க, நேரம் பார்த்தோன்னு இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறாரு, அப்போ எப்போ முடிக்க போகிறாரு, கிடையாது முடிச்சிடுவேன். இன்ட்ரடக்ஷன் பற்றி எப்படி வந்து சிலுவை பார்த்தீங்களா, சிலுவையை பார்க்கும்போது சில பேருக்கு அது புலிஷ்னஸாக இருக்குது, சில பேருக்கு அது என்னது ஃபேஷனாக இருக்குது. நினைக்கிறேன் இங்கே யாரும் அந்த மாதிரி ஃபேஷன் போடல, நானும் பார்த்தது. ப்ரைஸ் காட், குட். சில பேருக்கு ஃபேஷன் இந்த பக்கம் அவங்க கையில், அது ஒரு ஃபேஷன் தான். ஃபேஷன் இப்போ க்ராஸை வச்சுட்டு என்னென்னோ ஃபேஷன் செய்கிறாங்க. நிறையா இது இருக்குதுங்க, அதெல்லாம் போட முடியாது, நம்ம பார்க்கக்கூடாது. சரிங்களா என்ன சொல்கிறேன்னு, பார்க்கக்கூடாது, அது பாவம். அந்த மாதிரி இடங்கள்லாம் அப்படி போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் புட் சம்திங் விச் இஸ் ப்ரெசென்டபிள் லாக் அண்ட் சி. சரியா, அசிங்கமானதெல்லாம் இருக்குது, தேவையில்லை அதெல்லாம். சில்வார் பார்த்தீங்களா ஃபேஷன். சரியா, இன்றைக்கி முதல் முறை சபைக்கு ஒருத்தவங்க வராங்க, இந்த மாதிரி க்ராஸ் போட்டுட்டு அவங்கள இது பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது நம்ம. சரியா சொல்கிறேன், ஐ மீன் உலகத்தில் காட்டுறேன். அதனால சிலுவையில் இப்படிலாம் போட்டுக்கிட்டு கிழிஞ்ச ஒரு சிலுவை மாதிரி. அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சபைக்கு வராங்க, ஆண்டோட தெரியாது. சபைக்கு வந்துட்டாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன செய்வோம், சிலுவை அப்படிலாம் பார்க்கக்கூடாது நம்ம. இயேசு அப்படி சொல்லித்தரல நமக்கு. அவங்கள வர வைக்கணும், அவங்களுக்கு ஆண்டோட வார்த்தையை சிஸ்டர் சொல்லணும், அன்பாக அழைக்கணும். சரியா, ஜஸ்ட் டெல்லிங் தட் பீப்பிள் ஆஃப் காட். இன்னொருத்தர் பாருங்க சிலுவையை இப்படிலாம் பட்டுறாங்க, அவங்க ஆண்டோட தெரியாது, வந்துட்டாங்க. இப்போ என்ன செய்யணும், இன்வைட் தேம், கேர் ஃபார் தேம், தட்ஸ் ஷோ த லவ். ஓகேயா, அது கையில் வருது எனக்கு தெரியாது. நீங்கள் இவங்க பாருங்கள், தோடு அழகான டிசைன் நல்லா தான் இருக்குது போடுறதுக்கு. ஸோ தட் இஸ் ஒன்லி சில பேருக்கு இட்ஸ் ஒன்லி அ டிசைன், இட்ஸ் அ பேஷன். அந்த அர்க்கம்ல நல்லா இருக்குப்பா டிசைனு, இங்கே ஒரு டைமண்ட் இருக்குது, இங்கே ஒரு டைமண்ட், இங்கே ஒரு எல்லாம் இருக்குதுப்பா, அப்படி காட்டுவோம். சரியா, இந்தியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களும் ஒரு ஃபேஷன் வச்சுருந்தாங்க. ஆனால் சிலுவை இல்லை, 4 மலையாக இருக்கும், ப்ளாக்காக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். யாரும் போட்டிருக்காங்களா உங்கள் வீட்டில் யாராவது பாட்டிங்க? குண்டாக இருக்கும், காது தாங்க முடியாது, பெரிய சந்து வந்துடுங்க. பார்த்துருக்கீங்களா, அப்படியே அந்த வேட்டில் அப்படியே இழுத்து அப்படியே இங்கே ஒரு ஹோலாக இருக்கிறோம், அந்த தொங்கும், அப்படியே குண்டா தொங்கும். கோல்டு மலேசியாவில் போட்டு பாருங்கள், நாளைக்கு காது இருக்காது. சரியா, தெரியல எப்படி அவங்களாம் அதெல்லாம் போட்டுட்டு வாழ்ந்து வந்தாங்கன்னு. அது ஒரு காலம் இல்லை. இந்த காலம்லாம் இந்தியாவாக இருந்தால் சரி, எந்த ஊராக இருந்தால் சரி, இன்னைக்கு இப்போ நீங்கள் வெளியே போட்டுட்டு வரீங்களா, நாளைக்கு காது இல்லாமல் தான் நம்ம வருவோம். சரியா, தட் இஸ் நாட். இப்போ உள்ளதெல்லாம் நகைலாம் இருந்துச்சுன்னா வெளியே பக்கம் பெருசாக இருக்கும், உள்ளுக்கு அது ஹோலோவாக இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். அந்த காலத்துலலாம் அது சாலிட் வான், உருக்கி அப்படியே சாலிட். அதனால தான் அந்த காது இழுத்து இங்கே பெரிய சந்தாயிரும். அது ஃபேஷன் இல்லை, இதுதான் ஃபேஷனாக போட்டிருக்காங்க. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் ஃபார் சம் the cross has become a fashion, symbol of fashion. சரியா, symbol of fashion. and ஒரு சிலருக்கு it's become a symbol of அடுத்ததுயா ஓகே சாரி இல்லை ரிவர்ஸ் பேக். ஸோ என்னன்னாக்கா அடுத்தது for some is become an idol, சிலுவை ஒரு விக்கிரகமாக மாறிவிட்டது. அவங்களுக்கும் இயேசுக்கு ஒன்று இருக்காது. ஆனால் என்ன ஆச்சு, விக்ரம் பிகம்ஸ் an idol. என்ன தெரியுங்களா, என்கிட்ட சிலுவை இருக்குப்பா, எதுக்கு எடுத்தாலும் சிலுவை எடுத்து காட்டுறது.
ரசுத்தாவி வெட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், ப்ரே பண்ணிட்டு உடனே சிலுவை இப்படி செஞ்சுக்கிட்டு விளையாடாதீங்க. இதெல்லாம் ஒன்றும் அது பயப்படாது. அது யாருக்கு பயப்படுறோம்னாக்கா நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது தான் பயப்படும். ஒரு வார்த்தை சொன்னால் பயப்படுவோம். சரிங்களா? இயேசுக்கு நமக்கும் தூரம் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய சிலுவையை தூக்கிக்கிட்டு இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருந்தால் அந்த சிலுவையை எடுத்து தலையில் ஒரு அடி அடிச்சுக்கும். சரிங்களா? ஸோ வாட் ஐம் சேயிங், ஐம் நாட் சேயிங் எனிதிங் பேட் அபவுட் இட். கிராஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் எனக்கு வந்து கேட்டிங்கன்னா இஸ் சிம்பிள் ஆனரிங் வாட் கிரைஸ்ட் டிட் ஆன் தி கிராஸ் ஃபார் மீ. சிலுவையில் என்ன செஞ்சார்? சில பேர் வந்து அதான் அந்த சிலுவை வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து நான் இப்படி சொல்லியிருக்கேன், பட் எனிவே பேர்லாம் சொல்லக்கூடாது, அவங்களும் இல்லை இப்போ, தே ஆர் கான் ரெடி பாசிபிள். ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு மூச்சு விட முடியல. ஸோ உடனே ப்ரேயர்னு சொன்னோன்னே அந்த வீட்டில் உள்ள அந்த ஐயா வந்து என்ன செஞ்சாருன்னா ஒரு க்ராஸ் வச்சுருந்தார். அந்த க்ராஸை கொண்டு வந்து நெஞ்சில் வச்சு அமுக்குற ப்ரேயர் மாதிரி. ஸோ அவங்களுக்கே மூச்சு விட முடியல. ஸோ என்னடா இது சிலுவை வச்சுது, நல்ல வேலை அது ஒன்றும் ஆகலை அவங்களுக்கு. பட் எனிவே that is one thing I noticed my own eyes. I don't want to say bad about a person. The person has already passed away, but என்னன்னா அந்த person who did that. பட் என்னன்னாக்கா விசுவாசத்தில் வாழும்போது இந்த மாதிரிலாம் நம்ம செய்ய மாட்டோம். சரிங்களா? வில் ப்ரே. ஒரு சின்ன க்ராஸ் இப்படி கையில் போடுறோம், ஜஸ்ட் சிம்பிள் வந்துட்டான். அதனால சில பேர் வந்து ஒரு சிலுவை வாங்கிட்டு வந்தப்போ நான் வச்சுருக்கேன், இந்த சில்வரில் பவர் இருக்குன்னு ஒரு கம்பு குச்சை தூக்கிக்கிட்டு அதனால் ஏதாவது ஒரு இதை தூக்கிக்கிட்டு இதில் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் அந்த மாதிரி செய்யுங்க. பவர் இஸ் இன் ஜீசஸ். இயேசு நம்ப போது. ஹல்லேலூயா. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ் பிகாஸ் நிறைய விசுவாசிகள் அவன் நினச்சிட்டாங்க அந்த சிம்பிளை வச்சுட்டா, காடியில் ஒரு சிம்பிள் ஒரு க்ராஸ் வச்சுட்டா காடிக்கு பாதுகாப்பு. ஆனால் உள்ளத்தில் இயேசு இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இயேசு உள்ளத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு பாதுகாப்பு. ஒரு சிலுவை அழகான ஒரு இதை வாங்கிட்டு வந்து ஒரு சர்ச்சில் ஒரு நல்ல ஊழியக்காரர் வந்து அப்படியே ஊர்லேருந்து வந்தார், அமெரிக்காவிலேருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் ப்ரே பண்ணி கொடுத்தா அதில் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா தட் பிகம்ஸ் அன் ஐடல். அது ஒரு விக்கிரமாக மாறிவிடுது. ஸோ யூ மஸ்ட் கேர்ஃபுல் வாட் வி டூ. சில நேரத்தில் நம்ம அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ ப்ளீஸ் நோட் தட் அண்ட் குவிக்லி another few more things and we will pray. அடுத்ததாக the symbol is ஓகே, அந்த படம் போட்டுறியா? இட்ஸ் அ சிம்பிள் பா ஷேம், அவமானத்தை. அடுத்ததுயா ஓகே ஷேமா எல்லாம் பரிகாசம் பண்ணுறாங்க, சிலுவையை பார்த்து பரிகாசம் பண்ணுறாங்க. அந்த நாளில் சிலுவையில் யார் அடிக்கப்படுவா? இயேசு அடிக்கிறதுக்கு முன்னே சிலுவை அதுக்கு முன்னே கூட இருந்துச்சு. there was a cross. people were crucified on the cross even before Jesus, ஓகே. யார் தெரியுங்களா? அந்த பொல்லாதவர்கள், திருடவர்கள், கொள்ளைக்காரங்க, ஏமாற்றவங்க, இந்த மாதிரி மக்கள் அவங்கெல்லாம் சிலுவையில் தான் அடிக்கப்பட்டு சாவடிச்சாங்க. the cross was even before that. அப்போ people வந்து அவங்க சிலுவையில் அடிக்கிறாங்களா அப்படின்னா அவங்க மரண தண்டனை. சிலுவையில் அடிக்கிறது தான் மரண தண்டனை. அந்த காலத்தில் மரண தண்டனை. அப்போ அது ஒரு அவமானமாக இவங்கெல்லாம் இப்போ எல்லாம் திருடினவங்க, கொலை செஞ்சவங்க தான் எல்லாம் துப்பிட்டு போவாங்க இந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அ ஷேம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது ஜெனரல் பீப்புளுக்கு வந்து அது வந்து ஒரு அவமானமான ஒரு காரியம். ஆனால் நமக்கு விசுவாசி நமக்கு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த அவமானம் அது நமக்கு உழுவ வேண்டிய அவமானம். He took the shame which is supposed to be on us. நம்ம தான் பாவம் செஞ்சுருக்கோம், நம்ம தானே தவறு செஞ்சுருக்கோம். நம்ம பாவத்தெல்லாம் சொல்ல முடியுமா? ஒருத்தருக்குலாம் சொல்லிட்டு நான் இந்த பாவம் செஞ்சேன், நான் இந்த பாவம் செஞ்சுருக்கேன், எல்லாரும் மெச்சுக்குவாங்களா? கேட்குறேன், ஜஸ்ட் டெல்லிங். நம்மளாம் மெச்சுக்குவோமா? நம்ம பாவத்தை சொல்ல எத்தனை பேர் ரெடி? நான் வந்து இந்த பாவம் செஞ்சேன்னு மட்டும் வந்து சொல்கிற சாட்சி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பிகாஸ் it cannot be said. Sometimes it is so bad. ஆட்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த சாட்சி சொன்ன பிறகு இவங்களா மனம் மாறி ஆண்டவர்களை வந்திருந்தாலும் அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. they will reject them, right or not? ஸ்ட்ரெயிட்டாகவே பார்க்குமா அவன் எவ்வளோ பரிசுத்தவனாக இருக்கலாம், தூக்கி போட்டுருவாங்க, கிட்டே போகக்கூடாதுடா. ஆனால் அவமானத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தூக்கி நம்மளுக்காக எடுத்து. அடுத்தது நெக்ஸ்ட் ஐயா சஃபரிங். சிலுவை பார்க்கும்போது ஃபேஷனை பார்க்கக்கூடாது, ஒரு ஐடியலாக பார்க்கக்கூடாது, ஆண்டவருடைய சஃபரிங்கை பார்க்கணும். ஹல்லேலூயா. why did Jesus need to suffer for me like this? இயேசு அடிக்கப்பட்டாருங்க. இது வந்து சும்மா ஒரு படத்தில் உள்ள காட்சி இருந்தாலும் ஜீசஸ் வாஸ் ரியலி suffered for us. முள் கிரீடத்தை இந்த மாதிரி தான் போட்டாங்க, இந்த மாதிரி தான் மூஞ்செல்லாம் ரத்தம் வடிஞ்சிருக்கும். really suffered for us, people of God. why did he suffer for you and me? வேதம் சொல்லுகிறது அவரோட தழும்புகளால் நம்ம சுகமாடிக்கிறோம். ஹல்லேலூயா. by his wounds we are healed. அவரோட சஃபரிங்னால நம்மளுக்கு
குணம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஹீல்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் இங்கே சுகம் இல்லாமல் இருக்கலாம். we are hurt, we are being, நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிருக்கலாம், ஹர்ட்டாக இருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம், உள்ளுக்கு பயந்துக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு I tell you, people of God, come to Jesus and say, Lord, you suffered for me. உங்களோட தழும்புகளால் நான் சுகம் அடைகிறேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் ப்ளீஸ். வெரி இம்பார்ட்டன்ட். சிலுவையில் ஆண்டவர் வேறு என்ன செஞ்சார்? நமக்கான அவமானப்பட்டார், நமக்காக சஃபர் பண்ணார், பாடுபட்டார், ஜெயத்தை கொண்டு வந்தார். எது? 3 காரியம்: சின், டெத் அண்ட் டெவல். பாவத்தை ஆண்டவர் அவர் மரித்து ரத்தம் சிந்தினால இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? விக்ட்ரி, ஜெயம் இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாவம் தான் நம்மளோட ஆத்மாவுடைய எதிரி. பாவம், பிகாஸ் ஆஃப் சின். அந்த பாவம் நம்ம கழுவப்படலைனாக்கா, ரட்சிக்கப்படலாம், பாவம் கழுவப்படலைன்னா நரகத்துக்கு போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்மளுக்காக மரித்து ரத்தம் சிந்தினால வேதம் சொல்லுகிறது, ஓகே, அவரோட ரத்தம் நம் பாவங்கள் எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அவரோட கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் என் பாவத்திலேருந்து எனக்கு மீட்டு கொடுக்கிறது, எனக்கு வெற்றி கிடைக்கிறது. ஹல்லேலூயா. The victory is for you and me. எனக்கு உங்களுக்கு தான் இந்த வெற்றி அவர் செஞ்சு கொடுத்தாரு. மரணம், செகண்ட் டெத், மரணம், மரணத்திலேருந்து எனக்கு ஜெயம் கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி? இயேசுக்கு முன்ன நம்ம மரித்த பருவம் எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இயேசு மரித்தார். இன்னைக்கு உலகத்தில் பெரிய பையன் தெரியுங்களா? பெரிய பையன் தெரியுங்களா? மரணம் தான். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மரணத்துக்கு பயமே இல்லைப்பா. சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா யாராவது இந்த மாதிரி சொல்கிறது? மரணம் வரட்டும்பா, பார்த்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் சொல்லுவார், ஐயா உனக்கு ஸ்கேன் பண்ணும் யான்னு சொன்னாவே போதும், வேறு ஒன்றும் சொல்ல வேணாம். சரியா இல்லையா? ரைட்டா இல்லையா? ஐயா பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா சொல்லுங்க. எனக்கு ஒரு வாட்டி ஒரு சாச்சா சொல்கிறேன், நானும் மனுஷன் தானே. என் கண்ணை நினைக்கிறேன், சிமிட்டிக்கிட்டே இருப்பேன், அப்படி சிமிட்டிக்கிட்டே இருப்பான். இப்போ பாருங்க, நல்லா இருக்கு. பிரைஸ் காட். இதுதான் ஆண்டவர் கொடுத்த அவர் ஹீலிங், அவர் சஃபரிங் ஹீலிங் கொடுத்த எனக்கு சுகம். ஐஸ் ஃபார் how many years? 7 years. கண்ணு சிமிட்டுக்கிட்டே இருக்குங்க, சிமிட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி காடி ஓட்டும் போது ஒரு கண்ணு இப்படி மூடிக்கிட்டு தான், அப்படி ஓட்டக்கூட முடியாது. இப்படி மூடிக்கிட்டே அப்படியே ஒரு கண்ணு பாதி திறந்துக்கிட்டு அது கூட இப்படி மூடும். இப்படியே இப்போ ரொம்ப சஃபர் அப்படி 7 years இன்னும். ஸோ ஒரு நாள் செக்அப் பண்ணோம். நினைக்கிறேன் உசேன் ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. அங்கே போயிட்டு டாக்டர் சொன்னார், இது வந்து பட்டாக்ஸா ஏதோ சொன்னாங்க. இது என்ன, ஏதோ ஒரு இது போடணும், அது என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நான் மஸ்ட் கோ ஸ்கேன் பண்ண சொன்னாங்கன்னு மயக்கம் வந்து வந்துட்டேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணம்லாம் ஒன்றும் சொல்லல, சொன்னதை வந்து ஸ்கேன் தான் பண்ண சொன்னாங்க. படன்னு வந்துச்சு. அப்படியே கேட்டு பாருங்க, வாய்ப்புங்க. வண்டியில் போட்டு தள்ளிட்டு போனாங்க. போயிட்டு அங்கே ஒரு படுக்கையில் வச்சுட்டு அங்கே ஹார்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு, விழுந்துட்டாங்கன்னா ஹார்ட்டெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு, எனக்கு என்ன நடந்துச்சு, எங்கள் மகள் இருந்தாங்க தானே, இவங்கெல்லாம் பயந்து போயிடுவாங்க. போனாவே டாக்டர் போய், அதான் எனக்கு டாக்டர் ரொம்ப போய் பார்க்க முடியாது. என் டாக்டர்லாம் நல்லவங்க தான். ஸோ டாக்டராக இருக்கிறவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறேன், அவர் பார்க்க அவர் தைரியமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏதாவது விட்டுறாதீங்க. அழகாக பேசுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, கொஞ்ச நாளைக்கு கூட வாழ்வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரியா? ஓகே. I got a lot of testimony, but I don't want to share it now. அப்புறம் முடியாதுமா, இப்போ சத்தம் என்ன நேரம் ஆச்சு. ஓகே, இது முடிச்சுட்டு இன்னும் ஒரு 5 minutes, give me another 5 minutes. அவர் டைம் சொல்லிடுறோம் உங்களுக்கு. Praise God. ஓகே, ஸோ 3 காரியம். பாவத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்தாரு, ரத்தம் சிந்தி. மரணம், இயேசு உயிரோடு எழும்பினதுனால நம்மளுக்கு மறுஜீவன், நித்திய ஜீவன் இருக்குது. அவர் கூட வரும்போது டெவல் சாத்தானை நசுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. சாத்தானை நசுக்கிட்டாரு, தலையை நசுக்கிட்டாரு. Satan cannot do anything. You don't need to be afraid of a devil anymore. He who is in me is greater than he is in the world. எனக்குள்ள இருக்கிற பெரியவர் எப்போ சிலுவையில் செஞ்சுட்டார். சாத்தானை ஜெயம் கொண்டதுனால தான் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. So I don't need to fear about யாரும் சாபம் செஞ்சுட்டாங்களா. தேச மத்தியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க தெரியுங்களாங்க, எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, தந்திரம் பண்ணிட்டாங்க. No need to worry. Come to Jesus. When he is in you,
நோ ஒன் கேன் டச் யூ. ஹல்லேலூயா. எந்த தீங்கு, எந்த மந்திரம் தந்திரம் பச்சிச்சு பண்ண doesn't work if Jesus is in you. Hallelujah. He did it on the cross. That's a victory. அதான் நம்மளுக்குள்ள வெற்றி நாம் பார்க்குறோம். Hallelujah. Next. It's a power. ஸோ ஆண்டவர் சிலுவையில் செஞ்ச காரணத்தினால now God has given us through the cross என்னன்னாக்கா நம்ம வாழ்க்கை மாறு டு transform us, நம்மளை மாற்றுவதுக்கு நம்மளுக்கு அந்த வல்லமை அதிகாரம் கொடுத்துருக்காரு. இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட் யூ ஆர் a new creation, right? நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது நம்ம புது சிருஷ்டிப்பு. ஏன்னா இயேசு சிலுவையில் செய்ததுனால. ஹல்லேலூயா. we are new creation now. பழைய ஆள் இல்லை. பழைய ஆள் இருக்கலாம், பழைய பொல்லாதவனாக இருந்திருக்கலாம், திருடனாக இருந்திருக்கலாம், கொலைக்காரனா கூட இருந்திருக்கலாம். சரி, நிறைய பேர் ஜெயிலேருந்து வந்திருக்காங்க, ரிப்பாஸ் ஆகிருக்கிறாங்க, சாட்சி கூட கொடுத்துருக்காங்க நம்ம சபையில் ஒரு வாட்டி ஒருத்தர். ஓகே, எதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இயேசுக்குள்ளே வந்த பிறகு அந்த மனுஷி வந்து நியூ கிரியேஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த கிராஸ். ஒரு மாற்றம் நமக்குள்ளே வர முடியும். யாரும் சொல்ல முடியாது இந்த மனுஷன் மாறியே மாட்டானே. இட் இஸ் ஒன்லி த பவர் ஆஃப் த கிராஸ். கிறிஸ்து தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உலகத்தில் செய்ய முடியாது. ட்ரக் ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு போய் தேசமாக தெரிய பற்றி சொல்கிறேன், ஊழியம் செய்கிறதுனால பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் டெல்லிங் இன்சிடென்ட். அவர் போவாருங்க, சிறைக்கு போவார். ட்ரக்கு இங்கே வந்தோடனே கொஞ்சம் வந்து 2 மாதத்துலாம் இருக்க முடியாது போல இருக்கு. அங்கே 1 வருஷம் இருந்து வருவார் உள்ளுக்கு இருந்துக்கிட்டு, எப்படா வெளியே போவேன்னு. 1 வருஷம் தேடி வெளியே வர 2 மாதம் தான், 1 மாதம் 2 மாதம் தான் வெளியே இருப்பார். அப்புறம் திருப்பி உள்ளுக்கு போயிடுவார். இன்னொரு 1 வருஷம் கேட்டாக்கா, ஒய்ஃப் கிட்ட வீட்டில் கேட்டாக்கா, திருப்பி வந்து அதில் கையை வச்சுட்டாரு, விட முடியல. திருப்பி போவார், வீட்டுக்கு 1 மாதம் வருவார், திருப்பி உள்ளுக்கு போயிடுவார். எத்தனை வருஷமா அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. cannot leave. It's only by the power of the cross. உலகத்தில் யாருமே இது பண்ண ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. மொட்டை அடிச்சிருவாங்க, எக்ஸசைஸ் செய்யணும், காலையிலேயே எந்திரிக்கணும், உடம்பு எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து நொறுக்கி பார்க்குறாங்க. இந்த மனுஷன் உள்ளுக்கு மாறுவானா, இவன் மாறுவானா, இந்த 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 பாவத்திலேருந்து விட்டுடணும். அவங்களை எக்ஸசைஸ் பண்ணினா முடியும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணினா அவனை மறந்துடுவான். மொட்டை அடித்தா மறந்துடுவான். போட்டு காலையில் 5 மணி 6 மணிக்கு எழுப்பி ஓட வைக்கிறது. வெளியே வருவார். ஐயா ஒரு வருஷம் உள்ளுக்கு வெளியே வருவார். 1 மாதத்துல திருப்பி உள்ளுக்கு இருப்பார். என்ன ப்ராப்ளம்னா, வரும்போது அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஆயிடுச்சு. 13 பிள்ளைங்க. பிரைஸ் காட். ஐயா உள்ளுக்கு உட்காந்துருக்காரு, அம்மா சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? நாட்டுலையே நம்ம ஸ்லாங்கூர்லேயே சொல்லிட்டாங்க, அப்பா போதும்பா ஆனால் தாங்க முடியலன்னு அவங்க ஜொகூருக்கு அனுப்பிட்டாங்க. ஐயாவை அங்கேயே மாற்றிட்டாங்க, இந்த உள்ளுக்கு வரக்கூடாது. இப்போ ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க. Only when people come to Christ, the power of the cross can save that person. Hallelujah. It's only Jesus. And the final one is salvation, ரட்சிப்பு. இயேசு கல்வாரியில் செய்ததுனால today I have my salvation. எனக்கு என்ன இருக்கு? ரட்சிப்பு இருக்குது, மீட்பு இருக்குது, பரலோகம் இருக்குது. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். For God so loved the world. நல்லா தெரிஞ்ச வசனம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். He gave his only son that whoever believes in him shall not perish but have eternal நித்திய ஜீவன். ஒரே பேரான குமாரன் கொடுத்துட்டார் சிலுவைக்கு. இன்னைக்கு நம்ம ரட்சிப்பு இருக்கு, விடுதலை, கட்டு இல்லை, சாபம் இல்லை, எல்லாம் உடைஞ்சது இயேசு கிறிஸ்துனால, because of the cross of Calvary. Hallelujah. And finally, in conclusion, I just want to say this. நம்மலாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான். ரட்சிக்கப்பட்டவங்கக்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ ரட்சிக்கப்படாதவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி நான் எதுவும் சொல்லிடக்கூடாது. We all are saved. பட் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, sometimes though we are saved, sometimes we live like as if we are not saved. சில வேளை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எப்போதும் சபைக்கு போகிறோமே வரோம் அப்படின்னு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு, ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து ரட்சிக்கப்படாதவர்கள் போல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா, we need salvation again. Hallelujah. We need the salvation. நான் இயேசு எடுத்துக்கிட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டேன், நான் ஆண்டவரை ஊழியம் தான் செய்கிறேன், நான் ஆண்டவரை பிரசங்கம் தான் பண்ணுறேன், வர்ஷிப் தான் நடத்துகிறேன், அல்ல அதை செய்கிறேன், இந்த ஊழியம் செய்கிறேன், அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கோம் ஒரு டைமில், ஆனால் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சில வேளையில் நம்ம செய்கிற காரியம், நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம வாழ்க்கை வந்து ரட்சிக்கப்படாத ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இட்ஸ் a big question mark today. உங்களுக்கும் எனக்கும் தான் நான் சொல்கிறேன். அப்படி நம்ம இருந்தோம்னாக்கா இன்னைக்கு
டுடே இஸ் த டே. கடைசியா? ஓகே, கமிட்மெண்ட். இதுதான் கடைசி. Now is the day of salvation. இன்னைக்கு தான் ரட்சிக்கிற நாள், ரட்சணிய நாள். Today is the day, not tomorrow, people of God. நாளைக்கு இல்லை, ஓகேயா? நாளைக்கு இல்லை. Today he says, for he says, all at the right time I heard you, and on the day of salvation I helped you. Listen now. Now is really the right time. Now is the day of salvation. ரட்சிப்பு நாள் நாளைக்கு இல்லைங்க. இயேசுவை நாளைக்கு நான் ஏற்றுக்கிறேன். இன்னைக்கு நான் நான்சன் எடுத்துட்டேங்க. அப்பயே நான் கிறிஸ்துவன் தான். தட் இஸ் நாட் இனஃப். ரட்சிப்பு எடுத்து கிறிஸ்துவன் சொல்றது பத்தாது. அந்த அனுபவம், இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவை. ஏன்னா அப்படி நம்ம ஞானசனம் நம்ம எடுத்து ஆண்டவருக்குள்ள பின் வாங்கியிருந்தோம்னாக்கா, ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, now is the day of salvation. மறுபடி today is the day of salvation. இன்னைக்கே ஆண்டவரே ஏற்றுக்கணும். இல்லைங்க, நான் வீட்டில் வந்து பெர்மிஷன் கட்டுக்கிறேன், எங்கள் அப்பாட்ட கட்டுக்கிறேன், எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கட்டுக்கிறேன், தாத்தா கிட்ட கட்டுக்கிறேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? ஒரே ஒரு சாட்சி சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிடுவோம், சரியா? கடைசி சாட்சி. டுடே இஸ் த டே ஆஃப் சல்வேஷன். இன்னைக்கு தான் நம்ம ரட்சிப்பு தீர்மானம் எடுக்கிறது. இன்னைக்கு இயேசுக்குள்ள மனசை இன்னைக்கு ஒப்பு கொடுத்தோம். ஓகே, டுமாரோ இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஒரு அம்மா தேசாம தெரியாது, தேசாம தெரியல, நிறையா அனுபவம் இருக்குது. ஒரு அம்மா வீட்டுக்கு போனேன், நிறையா வீட்டுக்கு போவோம். இந்த அம்மா வீட்டுக்கு போவோம். இந்த அம்மா எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல அம்மா. அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் போவோம். ஸோ சில நேரம் எனக்கு வயசு வந்து அப்போ கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். யங்காக இருக்கு பாருங்க, வயசு ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அவங்க கொஞ்சம் யங்காக இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியும் பாருங்க. அவங்க பார்த்துருக்கேன். இதே கம்பத்து வீட்டில் இருந்தாங்க. இப்போ ஃப்ளாட்டில் பெரிய தேசாமத்தி ஃப்ளாட் தெரியும்ல, அங்கே இருக்கேன். அந்த ஃப்ளாட் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு. நான் கேட்டேன் ஒரு நாள் போயிட்டு, அம்மா உங்களை எவ்வளோ நாளும்மா தெரியும் சொன்னாங்க. ஐயா உங்களை 23 வருஷமாக தெரியும் ஐயா. 23. எங்கள் ஹஸ்பண்ட் உயிராக இருக்கும்போதே தெரியும். ஹஸ்பண்ட் இறந்துட்டே இருப்பேன். ஹஸ்பண்ட் இருக்கும்போதே தெரியும். 23 வருஷம். 23 வருஷமாம்மா உங்களுக்கு தெரியும்? ஆமாம்மா. அப்போ நான் சொன்னேன், அம்மா 23 வருஷமாக உங்களுக்கு சுவிசேஷ் சொல்லிட்டு வந்துட்டுருக்கம்மா, எப்போம்மா நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு கேட்டேன். சரியா? 23 வருஷமாக உங்களை பார்த்து ஃப்ளாட்டில் ஏறுறது இறங்குறது, உங்களை வந்து பார்க்குறது, விசிட் பண்ணுறது, ப்ரே பண்ணுறது, வீடு சந்திப்பு வருது, உங்கள் சுவிசேஷம் சொல்கிறது, சர்ச்சுக்கு வர்றது, சர்ச்சுக்கு வந்து போயிட்டுருக்கீங்க, எல்லாம் வந்துட்டுருக்கீங்கம்மா. 23 வருஷமா எப்போம்மா நீங்கள் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐயா எனக்கு பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஐயா. பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு பையன் இருக்கா ஐயா, ஒரே ஒரு பையன் இருக்கா ஐயா, ஆம்பளை பையன், ஒரே ஒரு பையன். அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா ஐயா நான் வந்துடுவேயா அப்படின்னாங்க. இப்போ சர்ச்சுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துடுவாங்கன்னா எங்கே வந்துடுவாங்க? நான் யோசிச்சுக்கிட்டேன், அடா எங்கே வந்துடுவாங்க? இப்போ ஆண்டவர் உள்ளத்தில் ஏற்றுக்க சொல்கிறோம், இங்கே வந்துடுவேன்னு சொல்கிறாங்களே. இல்லையா, நான் இந்த பையனுக்கு மட்டும் நான் கல்யாணம் பண்ணுறேன். ஆனால் ஐயா நான் பொண்ணு பார்க்குறேன், பொண்ணு கிடைக்கலையா? பொண்ணு பார்க்குறாங்க, இன்னும் கிடைக்கல. ஸோ எப்போ பொண்ணு கிடைக்கிறது? எப்போ இவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வருது? நாளைக்கு உயிர் போச்சுன்னா, மூச்சு போச்சுன்னா எங்கே போவோம்? அந்த நினைப்பில் பாருங்கள். ஸோ நான் என்ன எதுக்கு இந்த இதை சொல்கிறேன்? இது உண்மையாக நடந்து சாட்சிங்க. நான் கற்றுக்காட்ட எதுவும் இல்லை, கிடையாது. நான் சொல்கிறதுல எதுவும் கட்டுக்காட்ட கிடையாது. எல்லாம் உண்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. இன்னும் நிறையா ஸ்டோரி இருக்குது. இது ஒன் ஆஃப் தட். இன்னொரு அம்மா கதை இருக்குது, அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போமே. சரியா? அதுவும் பயங்கரமாக இருக்கும். எல்லாம் ஒரு கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரட்சிப்புக்கு வரும்போது கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பா அப்படிப்பான்னு ஒரு அம்மா சொல்லிடுறேன். என்னொன்று சொல்லிட்டா, அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களும் 20 வருஷத்துக்கு மேலே தெரியும். அம்மா எப்படிம்மா சபைக்கு வாங்கம்மா. அவங்க நல்லா குடுக்குடுன்னு ஓடுவாங்க. அந்த டைமில் குடுக்குடுன்னு ஓடுவாங்க, வருவாங்க. அம்மா சபைக்கு. இல்லையா நான் அங்கே போகணுயா, இல்லையா நான் இங்கே போகணுயா, இல்லையா நான் அங்கே போகணுயா. அப்புறம் அன்றைக்கி விசிட்டிங் போனோம், போன மாதம் நினைக்கிறேன். அன்றைக்கி பார்த்தாங்களா அம்மா வீட்டில் போய், அம்மா எப்படிம்மா? நான் ஒன்றுமே கேட்கலாம் அவள்கிட்ட. அவங்க சொல்கிறாங்க, ஐயா எனக்கு நடக்க முடிஞ்சிச்சுன்னா நான் சபைக்கு வந்துடுவேயா. எனக்கு நடக்க முடியலையா? அப்போ என்ன நீங்களா இருந்தீங்க, என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு? சொல்லுங்கள், என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு? குடுக்குடுன்னு ஓடும்போதே சொல்கிறாங்க, எனக்கு இங்கே போனியா, எனக்கு அங்கே போனியா, அங்கே போ. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஐயா நான் கேட்க கூட இல்லைங்க, வர சொல்லுங்க. அவங்களே சொல்கிறாங்க. அவங்க மனசு குத்துறதுக்கு பார்த்தீங்களா? 23 வருஷம் தான் சாட்சி. மனசு குத்திருக்கு. இவர் வந்திருக்காரு சபையிலேருந்து. நான் அவங்கள்ட்ட கேட்கல, சபைக்கு வாங்க கூட சொல்ல. ஐயா நான் வந்து என்னால் நடக்க முடியும்னா வந்துடுவேன் ஐயா. பாருங்கள், நடக்கும்போது இங்கே அங்கே பண்ணு,
இப்போ நடக்க முடியாதானே அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு நடக்க முடியும்னா மேலே ஏறிடுவாங்களா? நடக்க முடியும்னா வந்துடுவாங்களா? ஆண்டவருக்கு தான் தெரியும். பிரைஸ் காட். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வரேன்னா, டுடே இஸ் டே ஆஃப் சல்வேஷன். ரட்சிப்பை வந்து தள்ளி போடாதீங்க. ஈவன் வி கேன் பி அ பெப்டைஸ் கிறிஸ்டியன் டூயிங் மினிஸ்ட்ரி. இந்த ஊழியத்தை பயங்கரமாக அவளுக்கு இருக்கலாம், அற்புதம் அடையாளம் செய்யலாம், பல பாஷைகள் பேசலாம், எல்லாம் செய்யலாம். பீப்பிள் ஆஃப் காட், டோன்ட் டேக் சல்வேஷன் ஃபார் கிராண்டட். இந்த ரட்சிப்பை வந்து சும்மா அலட்சியமாக எடுத்துக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் திங்க், ஓ ஐம் சேஃப், நான் பெப்டைஸ் பண்ணிட்டேன், நான் ரட்சிப்பை என் பரலோக போகிறேன்னு நினச்சிடக்கூடாது. இஃப் யூ ஆர் ரியலி ஃபீல் இன் அவர் ஹார்ட் தட் ஐம் கோயிங் த ராங் வே, ஆண்டவர்கிட்ட பின்வாங்கி போயிருக்குன்னா, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. டுடே இஸ் த டே ஆஃப் சல்வேஷன். டுடே, நாட் டுமாரோ. வாங்க நம்ம எழுந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, இந்த உங்களுடைய சிலுவை குறித்த இந்த உபதேசத்துக்காக நன்றி, உங்கள் வார்த்தைக்காக நன்றி. முதலாக எனக்கு என் உள்ளத்தில் நீங்கள் பேசுனீங்க, நன்றி ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொருவரோட உள்ளத்தை பேசியிருக்கீங்க, நன்றி ஸ்தோத்திரம். அவனுடைய சிலுவையில் செய்த நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம்ப்பா. சிலுவையில் செய்த காரியம், உங்களுடைய தியாகம், உங்களுடைய சஃபரிங் எல்லாமே உங்கள் கருத்தில் அப்பா, உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திக்கிறோம். நன்றி உள்ளவராக ஒப்பு கொடுக்குறோம். நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.